ஈரானில் தற்போது ஏற்பட்டுள்ள மக்கள் போராட்டமே சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. அங்குள்ள மக்கள் கடந்த 5 நாட்களாக வெளியுலக தொடர்புகளிலிருந்து முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளார்கள். இணைய சேவையும் முடங்கியுள்ளது. இந்த மக்கள் போராட்டத்துக்கு அங்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியும் பணவீக்கமும் மட்டும்தான் காரணமா? இவை தொடர்பாகவே இந்த காணொளியில் ஆராய போகின்றோம். ஈரானில் கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட மக்கள் போராட்டமானது இன்று மக்கள் புரட்சியாக அந்நாடு முழுவதும் வியாபித்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த போராட்டக்காரர்களை ஒடுக்க ஈரான் ராணுவமும் அங்குள்ள பாதுகாப்பு தரப்பினரும் மேற்கொண்ட தாக்குதல்களில் இதுவரை சுமார் 2000 பேரளவில் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளன. இந்த போராட்டங்களுக்கு என்ன காரணம்? தற்போது அங்கு பணவீக்கம் சுமார் 40% எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை கூட 70% உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்நாட்டு நாணயமான ரியாலின் பெறுமதியும் பெருமளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பலமான நாடாக காணப்பட்ட ஈரானுக்கு இந்த நிலைமை ஏற்பட என்ன காரணம்? 2025 ஜூன் 13 ஈரான் ராணுவ தளங்கள் மீதும் ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீதும் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதல்களை அடுத்தே ஈரான் இந்த நிலைமைக்கு வீழ்ச்சி அடைந்ததாக சர்வதேச நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். பணவீக்கம், பொருளாதார நெருக்கடிகளுக்கு எதிராக மட்டும்தான் இந்த போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டதா எனும் கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள மக்கள் புரட்சியானது ஆட்சி மாற்றத்தை கோரும் வரை இடம்பெறும் என்றும் சர்வதேச நிபுணர்கள் எதிர்வு கூறியுள்ளனர். ஈரானின் நவீன வரலாற்றிலேயே இந்த போராட்டம் தான் மிகப்பெரிய போராட்டம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் நிலைமை நாளுக்கு நாள் கவலைக்குரியதாக மாறி வருகிறது. ஈரானின் இந்த வீழ்ச்சிக்கு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் மட்டுமன்றி ஈரானின் ஆதரவுடன் மத்திய கிழக்கில் இயங்கிய இஸ்புல்லா மற்றும் அமாஸ் அமைப்புகளின் தற்போதைய கணிசமான வீழ்ச்சியும் ஒரு காரணம் என சர்வதேச நிபுணர்கள் எதிர்வு கூறாமல் இல்லை. எனினும் ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாகவே தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அதாவது ஈரானுக்கு ஆதரவாகவும் ஈரானுடன் வர்த்தகம் செய்து கொள்ளும் நாடுகளுக்கு கூடுதலாக 25% வரி விதிக்கப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பானது மத்திய கிழக்கில் மட்டுமன்றி ஏனைய பிராந்தியங்களிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ட்ரம்ப் இன்னும் ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார். அதாவது அங்கு போராடும் மக்கள் மீது இராணுவத்தினர் கை வைத்தால் பாரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் மறைமுகமாக எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இந்த போராட்டங்களை அடுத்து அமெரிக்கா ஈரான் மீது நேரடி இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடாத நிலையில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பும் மறைமுக எச்சரிக்கையாகவே ஈரானுக்கு கருதப்படுகிறது. ஏற்கனவே கூறியது போன்று ஆபரேஷன் ரைசிங் லயன் ஊடாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களினால் ஈரானின் இராணுவ கட்டமைப்பு தற்போது பெரும் பாதிப்படைந்துள்ள நிலையில் அமெரிக்காவானது எதிர்காலத்தில் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அது ஈரானுக்கு மட்டுமன்றி மத்திய கிழக்குக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதே அனைவரதும் அச்சமாக காணப்படுகிறது. ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான், அந்நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி மற்றும் இராணுவத்தினரின் அடக்குமுறைகளுக்கு எதிராக மக்களால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த போராட்டமானது அடுத்த கட்டத்தை நோக்கி எவ்வாறு நகரப்போகிறது? இந்த மக்கள் புரட்சி ஆட்சி மாற்றத்துக்கு வித்திடுமா அல்லது ஈரானை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.